அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அல்லாஹு தஆலாவினால் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னாலே தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மோசமான நம்பிக்கைகளை தவிர்த்து வந்திருக்கிறார்கள். அவைகளை விட்டும் அல்லாஹு தஆலா அவரை பாதுகாத்திருக்கிறான் என்பதை ஹதீஸ்களிலே எங்களால் காண முடிகின்றது. ஸஹீஹுல் புகாரியிலே 3826வது செய்தியிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒருவரை சந்திக்கின்றார். அதாவது பல்தா என்று சொல்லக்கூடிய தனீமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே, ஒரு பள்ளத்தாக்கிலே ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலை நபி அவர்கள் சந்திக்கின்றார்கள். இந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர் ஜாஹிலியா காலத்திலேயே முஷ்ரிக்குகளுடைய இணை வைப்பாளர்களுடைய ஷிர்க்குகளை, அவர்களுடைய மோசமான நம்பிக்கைகளை வெறுத்து சரியான கொள்கை எது என்று தேடிக்கொண்டிருந்த ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய சமுதாயத்திலே இருந்த மோசமான நம்பிக்கைகளை வெறுத்து ஒதுக்கினாரோ அதே போன்று ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலும் இது போன்றுதான் உரமாக்களில் ஒருவராக இருந்தார். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே அதை பின்பற்றக்கூடிய ஒருவராக இருந்தார். அதனால் சிறுகால விஷயங்களை அவர் தவிர்த்து கொண்டார். இதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலை நபி அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் பல்தஹ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சந்திக்கின்றார்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சுஃப்ரா கொடுக்கப்படுகிறது. சுஃப்ரா என்றால் சாப்பாடுகள் வைத்து ஒரு பாத்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிடவில்லை, அதை மறுக்கின்றார்கள். அதற்கு பிறகு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் சொல்கின்றார்கள், அவர்களுக்கும் அது கொடுக்கப்படுகிறது. அவரும் என்ன சொல்கிறார் என்றால், இன்னி லஸ்து ஆகுலு மிம்மா தத்பஹூன அலா அன்சாபிக்கும், உங்களுடைய சிலைகளுக்காக, நீங்கள் வணங்கக்கூடியவைகளுக்காக அறுப்பவைகளை நான் சாப்பிடுவதில்லை. வலா ஆகுலு இல்லா மா ذكر اسم الله عليه, அல்லாஹ்வுடைய பெயர் எதற்கு கூறப்பட்டு அறுக்கப்படுகிறதோ அதை தவிர நான் எதையும் சாப்பிட மாட்டேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த செய்தியில என்ன வருகிறது என்றால், ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்கள் குறைஷிகள் அறுக்கக்கூடிய அவர்களுடைய பலிபிராணியை அதன் குறை காணக்கூடியவராக இருந்தார். அவர் என்ன சொல்வார் என்றால், அஷ்ஷாத்து ஹலகஹ அல்லாஹ், ஆட்டை அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். வ அன்ஸல லஹா மினஸ் ஸமாஇல் மா, வானத்திலிருந்து அந்த மிருகத்துக்கு, அந்த ஆட்டுக்காக அல்லாஹ் தஆலா மழையை இறக்குகின்றான். வ அம்பத லஹா மினல் அர்த், பூமியிலிருந்து அதற்காக உணவை அல்லாஹ் தஆலா விளைக்க செய்கின்றான். ثم تذبحونها على غير اسم الله, பின்னர் அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் அறுக்கின்றீர்களா, அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாத வேறொருவருடைய பெயரிலே நீங்கள் அறுக்கின்றீர்களா என்று அவர் சொல்லுவார். இப்படி அவர்கள் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்கள் இதை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இந்த செய்தியிலே பார்க்கிறோம். இதே செய்தியிலே என்ன விளங்குகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு வஹி இறங்குவதற்கு முன்னாலேயே காபிர்கள், முஷ்ரிக்குகள் சிலைகளுக்காக அறுக்கக்கூடியவைகளை சாப்பிட மாட்டார்கள் என்பதை தெரிகின்றது. இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே நபி அவர்கள் இப்படியாக இந்த விஷயங்களை தவிர்த்திருக்கிறார்கள். அதே போன்று தலாயிலுன் நுபுவா என்ற இமாம் பைஹக்கியுடைய நூலிலே 364வது செய்தியிலே என்ன வருகிறது என்றால், இந்த செய்தியை ஸைத் இப்னு ஹாரிஸா அறிவிக்கின்றார்கள். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்றால் உங்களுக்கு நான் ஏற்கனவே யாருன்னு சொன்னேன். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் ஸைத் இப்னு ஹாரிஸா. ஸைத் இப்னு ஹாரிஸா என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அடிமை. இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் சொல்கிறார்கள், கான ஸனமுன் மின் நுஹாஸின், செம்பிலான ஒரு சிலை இருந்தது. அதற்கு இசாஃப் அல்லது நாயிலா என்று சொல்லப்படும். முஷ்ரிக்குகள் அதை தடவுவார்கள்.
முஷ்ரிக்குகள் தவாப் செய்கின்ற பொழுது அந்த சிலையை தடவுவார்கள். ஃபதாஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுஃப்து மஅஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாப் செய்தார்கள், நானும் அவரோடு தவாப் செய்தேன். இது எந்த காலத்தை பற்றி சொல்கிறார் என்றால் ஜாஹிலியா காலத்தை பற்றி சொல்கிறார். ஜாஹிலியா காலத்திலே முஷ்ரிக்குகள் தவாப் செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாப் செய்வார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தவாப் செய்கின்ற அந்த நேரத்திலே முஷ்ரிக்குகள் அந்த சிலையை தடவுவார்கள். நபி அவர்களோடு நான் தவாப் செய்தேன். ஃபலம்மா மரர்து மஸஹ்து பிஹி. அந்த சிலையை நான் தாண்டி செல்கின்ற பொழுது அதை நான் தடவினேன் என்று ஸைத் இப்னு ஹாரிஸா சொல்கிறார். அப்படி நபி அவர்கள் சொன்னார்கள், லா தமஸ்ஸஹு, அதை நீ தொடாதே. فقال زيد فطفت فقلت في نفسي لا امسنه حتى انظر ما يكون. நான் ஸைத் மறுபடியும் தவாப் செய்கின்ற பொழுது மீண்டும் அதை தொடுகிறார். நான் தொட்டால் என்ன நடக்கும் என்று பார்ப்போமே அப்படி என்று ஒரு மனதுக்குள் அவர் எண்ணிக்கொண்டு தொடுகிறார். தொட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அலம் துன்ஹ, நீ தடுக்கப்படவில்லையா, உங்களை நான் தடுக்கவில்லையா என்று நபி அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் இஸ்லாத்துக்கு முன்னால். இதே செய்தியிலே இந்த ஒரு அறிவிப்பாளர் அந்த பைஹக்கி இமாம் அவர்களே பதிவு செய்கிறார்கள், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக, அல்லாஹ் தஆலா ஃபவல்லதி ஹுவ அக்ரமஹு வ அன்ஸல அலைஹில் கிதாப் மஸ்தலம ஸனமன் ஹத்தா அக்ரமஹு அல்லாஹ் பில்லதி அக்ரமஹு வ அன்ஸல அலைஹி. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்வு செய்கின்ற வரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சிலையையும் தொட்டதில்லை. அல்லாஹ் தஆலா வஹ்யை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவப்படுத்துகின்ற வரையிலே எந்த ஒரு சிலையும் தொட்டதில்லை. அதுக்கு பின்னால் தொட்டார்களா? இல்ல. அதாவது அதுக்கு முன்னால் உள்ள நபித்துவத்துக்கு முன்னால் உள்ள காலத்தில் கூட என்ன செய்யவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சிலையையும் தொட்டதில்லை. அப்ப சிலை வணக்கத்திலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இருந்து என்ன செய்திருக்கிறார்கள், தவிர்த்து வந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையிலே முஹம்மது இப்னு அம்ர் இப்னு அல்கமா இப்னு வக்காஸ் அல்-லைதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவருடைய செய்தி, வரலாற்று செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ள ஒருவர், சதூகுல்லஹு அவ்ஹாம். ஆனால் இவர் இந்த செய்தியிலே முரண்பாடுகள் வராத பொழுது இந்த மாதிரி செய்திகளை வரலாற்றுக்கு என்ன செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதனால் பலர் இதை ஹசன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அஸ்ஸீரா நபவியா இப்னு இஸ்ஹாக் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் இருக்கிறார். 151 மரணித்தவர். பழைய வரலாற்று ஆசிரியர், ஆரம்பகால வரலாற்று ஆசிரியர்கள் ஒருவர். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராக்களை தொகுத்திருக்கின்றார். அவர் தன்னுடைய நூலிலே ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார். அதாவது இது ஒரு பலமான செய்தி, ஹசன் அல்ல சஹீஹ் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய செய்தி. ஜுபைர் இப்னு முத்தைம் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவர் என்ன சொல்கின்றார்கள் என்றால், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர் தன்னுடைய சமுதாயத்தின் மார்க்கத்தில் இருக்கின்ற பொழுது நான் அவரை பார்த்தேன். அவர் அரஃபாவிலே, அதாவது அரஃபாவிலே அவர் ஒரு ஒட்டகத்தின் மீது தரித்திருந்தார். ஹஜ்ஜுடைய காலத்திலே அரஃபாவிலே தரிப்பார்கள். அது இஸ்லாத்திலையும் நாங்கள் தரிக்கின்றோம். இஸ்லாத்துக்கு முன்னாலும் ஜாஹிலியா காலத்திலும் காபிர்கள் என்ன செய்தார்கள், முஷ்ரிக்குகள் ஹஜ் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜிலே அவர்கள் அரஃபாவிலே தரித்தார்கள். இப்படி அரஃபாவிலே அவர்கள் ஒரு ஒட்டகத்திலே தரிப்பதை நான் பார்த்தேன். அவருடைய கூட்டத்தை விட்டு வித்தியாசமாக அரஃபாவிலே தரித்தார். இது அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த ஒரு தௌஃபீக் என்று சொல்கிறார்கள். ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்றால், அரஃபாவிலே அன்றைய காலத்திலே முஷ்ரிக்குகள் தரிப்பார்கள். ஆனால் குறைஷி காபிர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அரஃபாவிலே தரிக்க மாட்டார்கள். அவர்கள் முஸ்தலிஃபாவிலே நின்று விடுவார்கள், அரஃபாவுக்கு போக மாட்டார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், நாங்கள் ஹரத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய கஅபத்துல்லாஹ்வுக்கு உரியவர்கள், ஹரத்துடைய எல்லைக்குள் வாழ்பவர்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஹரத்தை தாண்டி அரஃபாவுக்கு போக மாட்டோம். அரஃபா என்பது ஹரத்துடைய எல்லைக்கு வெளியே இருக்கிறது. அதனால் நாங்கள் அரஃபாவுக்கு போக மாட்டோம் என்று அவர்களாக மார்க்கத்திலே புதிதாக இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டி கொடுக்காத ஒரு விதத்தை என்ன செய்தார்கள், உருவாக்கி வைத்திருந்தார்கள். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. இது அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு செய்த ஒரு தௌஃபீக். இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே நபி அவர்கள் எல்லா மக்களும் எப்படி அரஃபாவிலே தரிப்பார்களோ அதே போன்று அவர்களும் போய் என்ன செய்திருக்கிறார்கள், தரித்திருக்கிறார்கள். அந்த செய்தியை தான் ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். ஜுபைர் இப்னு முத்தைம் அவர்களும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குறைஷ் கோத்திரத்தை சேர்ந்தார்களோ அதே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்படி என்றால் ஜுபைர் இப்னு முத்தீம் அவர்களுக்கு இந்த செய்தி எப்படி தெரியும்? அவர் அரபாவில் சென்றிருக்க மாட்டார், அப்படியா இல்லையா? ஹஜ்ஜுடைய காலத்திலே குறைஷிகள் அரபாவுக்கு செல்ல மாட்டார்கள். ஜுபைர் இப்னு முத்தீமுக்கு இந்த செய்தி எப்படி தெரியும்? எனவே இந்த செய்தியை நாம மறுத்துருவோமா? ஏன்னா ஜுபைர் இப்னு முத்தீம் அவர்களுக்கு என்ன செய்யல, அவர் ஹஜ்ஜுக்கு அவர் என்ன செஞ்சிருப்பாரு, முஸ்தலிஃபா தான் தரிச்சிருப்பாரு. அப்ப எப்படி அவருக்கு இது தெரியும்? அதனால இந்த செய்தி எங்களுக்கு மறுத்துடலாமா? ஏன்னா ஜுபைர் இப்னு முத்தீம் இது முரண்படுது. இப்படி எல்லாம் நம்ம செய்தியை பார்த்தோம்னா எல்லா செய்தியும் என்ன செய்ய வேண்டி வரும், தட்ட வேண்டி வரும். இப்படி பார்த்தது. ஆனா இதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக புகாரில இன்னும் தெளிவாக வருது. எப்படி வருது? ஜுபைர் இப்னு முத்தீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் என்னுடைய ஒரு காணாமல் போன துளைந்து போன ஒரு ஒட்டகத்தை தேடி நான் சென்றேன். அப்படி தேடி சென்று பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய நாளையிலே நான் அவரை பார்த்தேன். அவர்கள் அரபாவிலே இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போது நான் என்ன சொன்னேன் என்றால், ஹாதா வல்லாஹி மினல் ஹம்ஸி ஃபமஷஅனுஹு ஹாஹுனா. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸை சேர்ந்தவர்கள், ஏன் இப்படி இங்கே இருக்கிறார்கள் என்று நான் எனக்குள் கேட்டுக்கொண்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஹம்ஸ் என்றால் என்ன என்றால், ஹம்ஸ் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் கடுமையானவர்கள், அதாவது குறைஷிகள் கடுமையானவர்கள், மார்க்க விஷயத்திலே அவர்கள் கடுமையாக நடந்து கொள்வார்கள். அதனால் அவர்களுக்கு ஹம்ஸ் என்று சொல்லப்படும். அந்த கடுமைத்தனத்திலே ஒன்றுதான் அவர்கள் ஹரத்தை விட்டு என்ன செய்ய மாட்டார்கள், வெளியிலே போய் ஹஜ்ஜிலே அரபாவிலே தரிக்க மாட்டார்கள். எனவே அதனால் அவர்களுக்கு ஹம்ஸ் என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹம்ஸை சேர்ந்தவர்கள், குறைஷிகளை சேர்ந்தவர்கள், ஏன் இவர் எங்கே இருக்கிறார் என்று நான் எனக்குள் கேட்டுக்கொண்டேன் என்று ஜுபைர் இப்னு முத்தீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இது புகாரிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த செய்தியை சொல்கின்றார்கள். குறைஷிகளுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களும் முஸ்தலிஃபாவிலே தான் தரிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், புகாரிலும் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, முஸ்தலிஃபாவிலே தரிப்பார்கள். வகானு யுஸம்மூனல் ஹும்ஸ், அவர்கள் ஹும்ஸ் என்று சொல்லப்படுவார்கள். வகான சாயிருல் அரபி யகிஃபூன பி அரஃபா, ஏனைய அரபிகள் எல்லாம் அரஃபாவிலே தரிப்பார்கள். ஃபலம்மா ஜாஅல் இஸ்லாம் அமரல்லாஹு அஸ்ஸ வஜல்ல நபியஹு அய்யதி அரஃபா, இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு அரஃபாவில் தரிக்குமாறு என்ன செய்தான், கட்டளையிட்டான். நபி அவர்கள் அரஃபாவிலே தரித்தார்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்றால், சும்மா ஃபீஹு மின் ஹைஃபு அஃபாதன் நாஸ், மக்கள் எல்லாம் எங்கிருந்து இஃபாதா செய்கிறார்களோ அங்கிருந்து நீங்கள் இஃபாதா செய்யுங்கள், மக்கள் எல்லாம் எங்கிருந்து திரும்பி வருகிறார்களோ அங்கிருந்து தான் நீங்களும் திரும்பி வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை போடுகிறான் இஸ்லாத்திலே. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னாலேயே என்ன செய்திருக்கிறார்கள், இப்படித்தான் அரபாவிலே தான் தரித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இதில் இருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முஷ்ரிக்குகள் செய்த பல்வேறுபட்ட சிறுக்கான விதத்தான காரியங்களில் இருந்து அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். எனவே இன்னொரு விஷயம் நாங்கள் இதில் என்ன விளங்குகின்றோம் என்றால், ஹஜ் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அழைப்பு விடுக்கப்பட்டு அன்றைய காலத்திலிருந்து மக்கா முஷ்ரிக்குகளும் செய்து வந்த ஒரு அமல். அவர்கள் ஹஜ் செய்ததனால், அல்லாஹ் தஆலாவுக்கு தவாப் செய்ததனால், அல்லாஹ் தஆலாவுக்காக சஹி செய்ததனால், அல்லாஹ் தஆலாவுக்காக மினாவிலும் அறுத்து பலியிட்டதனால் அவர்கள் முஸ்லிம்களாக மாறவில்லை. அவர்கள் முஸ்லிம்களாக ஏன் ஆகவில்லை என்றால், அல்லாஹ்வை மாத்திரம் அவர்கள் என்ன செய்யவில்லை, வணங்கவில்லை. அவர்களுடைய வணக்கத்தில் யாரையும் இணையாக்கினார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களாக அவர்கள் கருதக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக அவர்கள் கருதக்கூடிய, அவர்கள் சிலைகளாக வடித்து வைத்திருந்த சில மனிதர்களை என்ன செய்தார்கள், வணங்கினார்கள். அவர்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. இதனால் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வரக்கூடிய செய்திகளை அடுத்த வாரம் பார்ப்போம்.